அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பாங்கு சப்தத்தை நீங்கள் கேட்டால் பாங்கு சொல்லுபவர் சொல்லுவதை போன்றே நீங்களும் சொல்லுங்கள். பாங்கு சொல்லி முடித்த பிறகு என் மீது சலவாத்து சொல்லுங்கள். எவர் என் மீது ஒரு முறை சலவாத்து சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். சொர்க்கத்தில் வசீலா என்ற உயர்ந்த பதவி ஒன்று உள்ளது. அதை அல்லாஹ் தன் அடியார்களில் ஒருவருக்கு மட்டுமே வழங்குவான். அந்த ஒருவன் நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு அந்த வசீலா என்ற பதவி கிடைப்பதற்காக எவர் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் அவசியம் கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 628. அந்த பிரார்த்தனையின் வாசகங்களை புகாரியில் இடம்பெறக்கூடிய 614வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். பிரார்த்தனையின் வாசகங்கள்: அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா வல் ஃபலீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தா. இந்த பிரார்த்தனையை ஓதுவதற்கு முன்பாக தொழுகையின் அத்தஹியாத்து இருப்பில் நாம் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த சலவாத்தை ஓதிய பிறகு அல்லாஹும்ம ரப்பா என்று துவங்கக்கூடிய அந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சலவாத்தை ஓதிய நன்மையும் நமக்கு கிடைத்து விடுகிறது. மறுமையில் நபிகளாருக்கு வசீலா என்ற பதவியை கொடுக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த அந்த நன்மையையும் பெற்றுக்கொள்கிறோம். சலவாத்து ஓதியதன் காரணமாக அல்லாஹ் நம்மீது 10 முறை அருள் பொழிகிறான். இத்தனை பெரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான இந்த முயற்சிகளை முறையாக நாம் செய்து நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.